Hello friends, this is Sendil. Welcome to English Pesa Asaya. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 25 சூப்பரான இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போறோம். இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான். ஓகே, நீங்க நல்லா கவனிங்க. ஒவ்வொரு தமிழ் சென்டென்ஸா நான் சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணிட்டே வாங்க. முடிஞ்சா நான் ஒவ்வொரு தமிழ் சென்டென்ஸா சொல்ல நீங்களும் காமெண்ட்ல ஆன்சர் போட்டுட்டே வாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பிராக்டீஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அது உண்மையாகவா. அது உண்மையாகவா எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? இஸ் தட் ட்ரூ? இஸ் தட் ட்ரூ? அது உண்மையாகவா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அமைதியாக இரு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அமைதியாக இரு. பி காம். பி காம். நெக்ஸ்ட் ஒன், என்னை மன்னித்து விடு. நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? எனி ஐடியா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் காமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். forgive me. forgive me. என்னை மன்னித்து விடு. நெக்ஸ்ட் ஒன், மெதுவாக நட எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாக் ஸ்லோலி. வாக் ஸ்லோலி. நெக்ஸ்ட் ஒன், பின்னால் நட. இதுக்கு எப்படிங்க இங்கிலீஷில் சொல்லலாம்? மெதுவாக நட ஈஸியாக சொல்லிட்டோம். பின்னால் நட இதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? எனி ஐடியா? ட்ரை பண்ணுங்க. வாக் பிஹைண்ட். பிஹைண்ட் அப்படின்னா பின்னால் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அடுத்த முறை. இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சும்மா ஒரு குட்டி சென்டென்ஸ் தான் இது. அடுத்த முறை. நெக்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக சொல்லக்கூடிய சென்டென்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன், அவனை கண்டுபிடி. அவனை கண்டுபிடி இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? find him. find அப்படின்னா கண்டுபிடி, himனா அவனை. find him அவனை கண்டுபிடி. இதே மாதிரி அவளை கண்டுபிடி எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? காமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், அங்கே பார். அங்கே பார் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? look there. look there. லுக் அப்படின்னா பார்க்கறது, தேர் அப்படின்னா அங்கே. ஸோ லுக் தேர் அங்கே பார். இதே மாதிரி இங்கே பார் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்கள் ஆன்சரை காமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், அது யாரு? அது யாரு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹூஸ் தேட். ஹூஸ் தேட் அது யாரு? நெக்ஸ்ட் ஒன், எந்த ஒன்று. ஓகே, இப்போ வந்து ஒரு 4-5 ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இதில் எந்த ஒன்று நல்லா இருக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா? எந்த ஒன்று அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? விச் ஒன். விச் ஒன் இதெல்லாம் பேச்சு வழக்கில் உள்ள இங்கிலீஷ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், முதல் ஒன்று. அதில் வந்து ஃபஸ்ட்டு காமிச்சது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு முதல் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், கடைசி ஒன்று. கடைசி ஒன்று அந்த கடைசி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? லாஸ்ட் ஒன். லாஸ்ட் ஒன் அப்படின்னா கடைசி ஒன்று அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என்னுடையது அல்ல. என்னுடையது அல்ல அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நாட் மைன். மைன் அப்படின்னா என்னுடையது, நாட் மைன் அப்படின்னா என்னுடையது இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அது என்ன. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் இஸ் தேட். வாட் இஸ் தேட் அது என்ன அப்படின்னு அர்த்தம். தேட் அப்படின்னா அது அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய பொருட்களை குறிக்கக்கூடியதான் தேட் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை. நெக்ஸ்ட் ஒன், இது என்ன. உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளை பார்த்து நீங்கள் கேட்குறீங்க இது என்ன. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் இஸ் திஸ். திஸ் அப்படின்னா இது அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் திஸ் அப்படின்னா இது என்ன அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ்,
வேறு எங்கே எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வேர் எல்ஸ். வேர் எல்ஸ். எல்ஸ் அப்படின்னா வேற அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ எங்கே அப்படின்னா வேர். ஸோ வேர் எல்ஸ் அப்படின்னா வேற எங்கே அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி வேறு எப்படி, இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்கள் ஆன்சரை காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், என்ன விஷயம்? இதுக்கு எப்படிங்க இங்கிலீஷில் சொல்லலாம்? ஈஸி தான். என்ன விஷயம்? இதெல்லாம் நம்ம டெய்லி பேசக்கூடிய சென்டென்ஸ் தான். வாட் இஸ் த மேட்டர்? வாட்ஸ் த மேட்டர்? என்ன விஷயம்? நெக்ஸ்ட் ஒன், இங்கு யாரும் இல்லை. இங்கு யாரும் இல்லை, இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நோபடி இஸ் ஹியர். நோபடி அப்படின்னா யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இல்லையா? ஸோ இங்கே யாரும் இல்லை அப்படின்னா நோபடி இஸ் ஹியர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சுறுசுறுப்பாக இரு. இதெல்லாம் வந்து வீட்டில் அடிக்கடி சொல்லக்கூடிய சென்டென்ஸ் தான் இல்லையா? எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எனி ஐடியா? பி ஆக்டிவ். பி ஆக்டிவ். ஆக்டிவ்னா சுறுசுறுப்பாக இருக்கிறது, பீனா இரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அப்புறமா செய். ஒரு வேலையை வந்து அப்புறமா செய்ய சொல்லணும் ஒருத்தரை. ஓகே, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டூ இட் லேட்டர். டூ இட் லேட்டர். லேட்டர் அப்படின்னா அப்புறமா அல்லது கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும் எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹவு டு ஐ நோ. ஹவு டு ஐ நோ, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உனக்கு வேற வழி இல்லை, எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ ஹாவ் நோ சாய்ஸ். யூ ஹாவ் நோ சாய்ஸ், உனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே தங்கியிருக்க அப்படின்னு கேட்கணும். நீ எங்கே தங்கியிருக்க எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? எனி ஐடியா? நீங்கள் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் எப்படி கேட்கலாம். வேர் ஆர் யூ ஸ்டேயிங். வேர் ஆர் யூ ஸ்டேயிங். ஸ்டேயிங் அப்படின்னா தங்கி இருக்கிறது, வேர் அப்படின்னா எங்கே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சீக்கிரம். எங்கேயாவது ஊருக்கு கிளம்புறப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சீக்கிரம் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹரி அப். ஹரி அப், சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியாக இரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சென்டென்ஸ் தான் இல்லையா? எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பி ஹாப்பி. பி ஹாப்பி, மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது இந்த 25 சென்டென்சஸ்? ஈஸியாக இருந்ததா? ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கான ஹோம்ஒர்க். இப்போ நான் சொன்னதுலேருந்து தான் கேட்க போகிறேன், பட் சொன்னதுலேருந்து ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும் அந்த கொஸ்டினில். ஓகே, அது என்னென்னு கண்டுபிடிச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். உங்களுக்கான கேள்வி, அவர்களை கண்டுபிடி. அவர்களை கண்டுபிடி, இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.